ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குளித்துறை வாவுலி எக்ஸிபிஷன் போயிருந்தோம். அப்போ அங்கே நர்சரி கார்டன் ஒரு 4-5 நர்சரி கார்டன் இருக்குது. ஸோ நம்ம 1 by 1 வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம். அப்படிங்கிற வகையில் நாங்கள் 3ஆவதாக போகிற நர்சரி கார்டனை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. எஸ்பி நர்சரி கார்டன், கோர்ட் ரோட், குளித்துறை. ஸோ இந்த நர்சரி கார்டனில் பூச்செடி, பழச்செடி, இன்டோர் பிளான்ட்ஸ், அப்புறம் குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ், அப்புறம் இப்போ பெரிய பெரிய நல்ல மரத்துக்கெல்லாம் விடுவாங்க இல்லை, தேக்கு அந்த மாதிரிப்பட்ட வேறு மரங்கள் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பாட் கலெக்ஷன்ஸ் இருக்குது, ரோஸ் மிக்சர், இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் இப்படி இந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வெளியே பாட்டில் நிறைய ரோசஸ் வச்சுருக்காங்க. எல்லாம் நியூலி கலெக்ஷன்ஸ் பிளான்ஸ் தான். ஏன்னா எக்ஸிபிஷன் சொல்லும்போது ரொம்ப கூட்டம் வரும். ஸோ நிறைய புதுசாக தான் பிளான்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. க்ரீன் கலர் ரோஸ் இருக்குது, டபுள் கலர் ரோஸ் இருக்குது, அப்புறம் டபுள் கலர் ரோஸில் பிங்க் வித் ஒயிட் இருக்குது, அப்புறம் எல்லோ வித் ஒயிட், இந்த மாதிரி நிறைய கலர் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நாட்டு வெரைட்டி ரோஸும் இருக்குது. கூட்டம் பாருங்கள். நாங்கள் சண்டே போயிருந்தோம். ஸோ செம கூட்டமாக இருந்துச்சு. பாருங்கள், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் இருக்க ரோசஸ் தான். ஆல் எல்லா கலெக்ஷன்ஸ் பிளான்ஸுமே இருக்குது. எந்த ஒரு பிளான்ட்டுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. கலர் வைஸ் பார்க்கும்போது அப்புறமா ஸ்பைடர் லீஃப் பிளான்ட் வச்சுருக்காங்க, தெத்தி செடி வச்சுருக்காங்க. அதுலேயுமே ஒயிட்டு, பிங்கு, ரெட்டு, 3-4 எல்லோ, அந்த மாதிரி 4 கலர்கிட்ட இருக்குது. தெத்தி செடி பெருசு. அப்புறமா இது வாழைக்கன்று 50 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. அதுலேயுமே 3-4 கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறமா வாட்டர் ஆப்பிள் மினி வெரைட்டி 50 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. பப்பாயா 50 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. ப்ரைஸுமே கரெக்டாக அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஆப்பிள் பெரிய சைஸ் 150, ஒயிட் கலர் 100 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. பாருங்கள் எப்படி கடல் மாதிரி இருக்குதுன்னு, எவ்வளோ செடி இருக்குதுன்னு. இந்த பக்கம் பார்க்குறதுக்கு அந்த பக்கம் பார்க்குறதுக்கான்னு தெரியல, அவ்வளோ பிளான்ஸ் இருக்குது. அப்புறமா இது நம்ம குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் வரிசையாக வச்சுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் தெங்கம்பிள்ளை, அதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ குவான்டிட்டியாக வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் செரி 35 ருபீஸுக்கு, இந்த பிங்க் கலர் செரி. அப்புறமா வெத்தலை, தெரளி இலை, நம்ம கொழுக்கட்டை வைப்போம்ல, அது 25 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. ஆப்பிள் செரி அது 50 ருபீஸுக்கு இருக்குது. லவ்லோலிக்கா 50 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. பிளான்ட்ஸுமே எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அப்புறம் கருவேப்பட்டை, அது 50 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. அப்புறமா இது ஏதோ நேம் கொடுத்துருக்காங்க, வீடியோவில் ஒழுங்காக கவர் ஆகலை. அப்புறம் மருதாணி வச்சுருக்காங்க. அப்புறமா மஞ்சியம்மா, இது என்ன எனக்கு என்னன்னே தெரில, எல்லாம் பேர் கொடுத்துருக்காங்க, வித்தியாசமாக இருக்குது பிளான்ட்ஸ் எல்லாம். அப்புறமா வசம்பு 60 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. மகாக்கனி, அப்புறம் தேக்கந்தை. நிறைய பேர் ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் தேடி இருப்பாங்க, அந்த பிளான்ஸ் எல்லாம் கிடச்சிருக்காது. அந்த மாதிரி எந்த கலெக்ஷன்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு இல்லை, நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம எதிர்பார்த்த பிளான்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லலாம். அப்புறம் லெமன் 150க்கு வச்சுருக்காங்க. அப்புறம் கேஷ்யூ இருக்குது, புளிய மரம் இருக்குது. அப்புறம் இது நம்ம பாக்கு செடி கமுக்கு, அது 35 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. பெரிய பிளான்ட்டாகவே இருக்குது. பார்க்கவே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. எல்லாம் சூப்பராக அழகாக அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பக்காவாக வச்சுருக்காங்க. அப்புறம் இது செம்பருத்தி கலெக்ஷன்ஸ் ஹைப்ரிட்டு தான், வேறு கலர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. தேக்கந்தை தான் நிறைய இருக்குது.
அப்புறமா வந்து மினி வெரைட்டி நந்தியாவட்டம் இருக்குது. நம்ம அங்கெல்லாம் ஓரளவுக்கு சுற்றி பார்த்தாச்சு. அடுத்து இது தெங்கம்பிள்ளையெல்லாம் இருக்குது. கிரேப்ஸ் செடி இருக்குது 40 ருபீஸுக்கு. அப்புறம் அத்தியில் வந்து இது ஒரு வெரைட்டி வகையான அத்தி. நெல்லி செடி 100க்கு வச்சுருக்காங்க. அப்புறம் சீத்தாப்பழம் வந்து 150. அப்புறம் இங்கே வந்து நாட்டு வெரைட்டி செம்பருத்தி இருந்துச்சு. அப்புறம் வந்து கம்பளி மாஸ். அப்புறமா வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரொம்ப ஆட்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து பொறுமையாக நின்னோன்னா அவங்களுக்கு செடி எடுக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் அப்படியே கடகடா காமிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். நம்ம வந்து வீடியோ எடுக்க தான் வந்திருக்கோம். பிளான்ட் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை இன்றைக்குள்ள இதுபடி. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ரோஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாமே வந்து நமக்கு பெரிய பெரிய பாட்டில் இருக்குது. நிறைய கலர் கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் வந்து பன்னீர் ரோஸு. அப்புறம் இந்த க்ரீன் கலர் ரோஸை பாருங்கள். நான் உள்ளே போகும்போதே பார்த்துட்ருந்தேன், வெளியே வரும்போதே அதே தான் பார்த்துட்ருந்தேன். அது அழகு என்ன சொல்கிறது, மொத்தமாக க்ரீனாக தான் இருக்குது. இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு ஆசை, க்ரீன் கலர் ரோஸ் நம்ம வீட்டில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை தோணுச்சு. ஆனால் வந்து குட்டி க்ரோ பேக்கில் இல்லை. ஸோ நான் அதனால் அதை பர்ச்சேஸ் பண்ணலை. நம்ம 30 ருபீஸ் க்ரோ பேக்கில் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். அப்புறமா வந்து இந்த எஸ்பி நர்சரி கார்டனில் வந்து இந்த பக்கம் ஒரு நர்சரி கார்டன் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. இது வந்து குட்டியாக இருக்குது ஒரு நர்சரி. இவங்களோட சேம் கடை தான். இங்கே வந்து கொஞ்சம் நல்ல பெரிய கடையாக இருக்குதா. இங்கே கொஞ்சம் சின்ன கடையாக தான் இருக்கும். இங்கேயுமே ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே இல்லாத கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து அங்கே கம்மியாக இருக்கும், இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறது, பூச்செடி தான் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து பேம்போ கலெக்ஷன்ஸ் இருக்குது. தெத்தி செடி, ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் ஜெவந்தி பாருங்கள் 60 ருபீஸுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து வேப்பு, வெத்தலை, நல்ல மிளகு அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறமா வந்து மினி வெரைட்டி வாட்டர் ஆப்பிள், நந்தியாவட்டம் மினி வெரைட்டி, நெல்லி 100க்கு வச்சுருக்காங்க. அப்புறமா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கலெக்ஷன் 75 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. இங்கேயும் தேக்கங்கன்று வச்சுருக்காங்க. கொய்யா இருக்குது, சப்போட்டா இருக்குது. அப்புறம் மற்ற கொய்யா இருக்குது. அப்புறம் மாம்பழ கலெக்ஷன்ஸ் அங்கே நிறைய இருக்குது. நாங்கள் வந்து ரொம்ப இன்னும் கவர் பண்ணலை வீடியோ, ஆட்கள் கூட்டம் இருந்தனால. அப்புறமா வந்து மல்லிகை செடி, இங்கே பாருங்கள் இந்த ஜெவந்தி செடி செம்மையாக இருக்குது. அப்புறம் இது வந்து நம்ம குண்டு மல்லின்னு சொல்லுவோம் இல்லை, இது காம்பு நீளமாக தான் இருக்குது, நம்ம பூவெல்லாம் கட்டலாம். அந்த மல்லிகை செடியும் வச்சுருக்காங்க. ரோஸ் வந்து இங்கே கொஞ்சம் வந்து பூ இல்லாதது கொஞ்சம் தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. பூ இருக்கிறது தனியாக ஃப்ரண்டில் வச்சுருக்காங்க. டாட்டா பை பை. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.